வாழ்க்கையே வெறுப்பாகுது காய்ஸ். சாவு சாவும்ல. எவ்வளோ வேலை செஞ்சேன் உனக்கு. அந்த உடனே வீடு பெருகி தண்ணி பிடிச்சி வச்சு, அப்புறம் மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வைக்கல வச்சு அதை மடிச்சு உள்ளே வச்சு மேலே பெருகி எவ்வளோ வேலை செஞ்சேன். மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இவனது இவங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பண்ணது. இந்த பரதேசி பண்ண மாதிரி சொல்லிங்கிறான். ஆமா நானே சொல்லுந்தா பொய் நினைக்க மாட்டாங்க. நீ சொன்னதான் பேசியது எங்க அம்மா எப்பவுமே வந்து பையனை வந்து அந்த வேலை செஞ்சது வந்து இன்னொரு சொல்ல மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் இதுவாயிடும் எங்க அப்பா செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். கீழே இருந்து மேல வீடு ஃபுல்லா நான் தான் கஷ்டப்பட்டேன். உனக்கு வெக்கமே இல்லையாடா? தெரியுதா? இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் கரெக்டா பேசணும். வந்து உண்மையை மட்டும் பொய்யே பேசக்கூடாது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? உண்மை மட்டும் தான் பேசணும். தொடப்பையா நீ குச்சி எவ்வளவு நேரம் நான் தானே பெருக்கணும். எனக்கு கூட எல்லாரும் யாரு பெருக்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் வணக்கம்லாம் மாப்பிள்ள. இவ்வளவு நேரம் பெருக்கினு இப்ப அம்மா சரி அம்மா கொஞ்ச நேரம் தான் பெருக்கிட்டேன். சும்மா இருக்கிறாங்களா அது கொஞ்சம் இதுவாகும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன் சொல்றீங்க முடிஞ்சு ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. தண்ணி கூட நாங்க குடிக்கிறது தண்ணிக்குள்ள கொண்டு வைக்க மாட்டாங்க. உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. பாண்டமானா போய் எத்தனை மணி எழுந்துவீங்க? நான் வந்து 5 மணிக்கு எழுந்துப்பேன். 5 மணிக்கு எழுந்து 7:30 மணி படுக்கிறது எப்படி தெரியுமா? 3 மணி வெடிகால 3 மணி செல்ல நோண்ட வந்து டெய்லியும் ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொருத்தம் போய் தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்குமா? வந்தா ரெஸ்ட் கிடையாது. முடகுவாதம், கை கால் வீக்கம், சுகரு, பிபி எல்லாமே இருக்குது. அதனாலதான் எங்க அம்மாவை நான் எதுவுமே எந்த ஒர்க்குமே செய்ய விட மாட்டாங்க. எல்லா ஒர்க்குமே நானே செய்வேன். சின்ன பையன் இருக்கிறது எங்க அம்மா எந்த கவலையுமே கிடையாது. சின்ன பையன் வீட்டுல இருந்தா போதும் எங்க அம்மா ஹாயா வந்து ஃபேன் சுவிட்சை தட்டிட்டு ஹாயா பார்த்து ரெஸ்ட் எடுப்பாங்க. தலைவர் தான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னாரு. நீ பூ வச்சுங்கிற உன் சின்ன பிள்ளை அவர் பிஸியா. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு.